கிடையாதுங்க. இன்னைக்கு பெண்களோட பார்வையில என்னைக்குமே கணவன் இனிய புருஷன் தான், ஹீரோ தான் என்று பேசுவதற்காக காலையில இருந்து தம்பியுடைய பேச்சை கேட்டிருப்பீங்க. பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற, தமிழகம் முழுக்க மேடைகளை தன்னுடைய பேச்சால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற யோகமூர்த்தி தம்பி அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு வருக வருகை என்று அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். வாய்மை மாறாத நடுவர் அவர்களே, கல்வி சாலையின் ஆசிரியர் பெருமக்களே, அழகான பெண்களே, அறிவு வாய்ந்த கண்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, புத்தம்புது மலர்களே, முத்து ரத்தினங்களே, ஐம்பூதங்களே, நான்மறை வேதங்களே, என் சொந்த பந்தங்களே, கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே, விண்ணை அழந்த என் தமிழ் உங்கள் அனைவரையும் நான் வணங்குவதும் நீங்கள் என்னை வாழ்த்துவதும் இந்த ஜென்மத்தில் எனக்கு கிடைத்த வரம் 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 என்று சொல்லி உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி, நடுவர்களே, தலைப்புக்குள்ள போவதற்கு முன்னாடி நீங்க எல்லாரும் அவசர அவசரமா வேலூருக்கு கிளம்பி வந்திருப்பீங்க. அவசர அவசரமா கிளம்புறதுக்கு முன்னாடி வேலூரினுடைய புகழ கேட்டுட்டு இருக்கோம். நான் பிறந்த மண் வேலூர் என்பதில் பெருமை கொண்டு இந்தியாவிலேயே அகழியை கொண்ட கோட்டை வேலூர் கோட்டை தான். சுத்திலும் தண்ணி நிரப்ப நடுவுல கோட்டை இருக்குங்க. என்னங்க கோட்டையில சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, எம்மதமும் எமக்கு சம்மதம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த தேவாலயங்களும், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த தர்காக்களும், இந்து மதத்தை சேர்ந்த கோவில்களும் ஒரே இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது வேலூர் மாநகரத்தில் இருக்கக்கூடிய கோட்டை என்று சொல்லக்கூடிய நான் வேலூரான் என்று சொல்லக்கூடியதில் பெருமை அடைந்து, அதிலும் முக்கியமான பாயிண்ட் என்று வேலூருக்கு வேலூர்னு ஏன் பேரு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறேன். வேலின் துணை கொண்டு முருகப்பெருமானுடைய புகழ் வேலூரில் தான் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது ரீசெண்டாக திருத்தகிரி முருகன், வேலூரின் ஊர் வேலி, வேலின் ஊர் வேலூர் என்பதனால் முருகன் எங்கள் ஊரின் சொந்தக்காரர், அந்த ஊருக்கு நானும் சொந்தக்காரர் என்பதை சொல்லிக்கொண்டு என் தலைப்புக்குள் நுழைகிறேன். நடுவர்களே, தலைப்பு என்ன? வரவங்கெல்லாம் தலைப்பு என்ன தலைப்பு என்னன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கீங்க. சரி, நான் சொல்றேன். அக்கா கிட்ட தலைப்பை சொல்றதுக்கு முன்னாடி, அக்கா இந்த தலைப்புல நான் இம்சை புருஷன்னு பேச போறேன். தம்பி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. நான் வருங்காலத்துல இனிய புருஷனா இருக்க விரும்புறேன். அதனால பெண்களின் பார்வையில் கணவன் இனிய புருஷன் தான் பேச வந்திருக்கேன். அப்படியே வரன் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் நீங்க வேற. நடு ரோட்ல லைஃபுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். என்ன தம்பி வித்தியாசம்? உங்க லைஃபுக்கு ஒய்ஃபுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் லைஃப் ஒய்ஃப் ஒன்றிணைந்தது தான் வித்தியாசம். நான் சொல்றேன். சொல்லுங்க. தான் போற போக்குல போனா அது லைஃப்ங்க. லைஃபையே தான் போற போக்குல இழுத்துட்டு போனா அவதான் நடுவுறக்குள்ள ஒய்ஃப். அப்படி நீங்க போற போக்குல எல்லாம் நாங்க வளைந்து மெலிந்துலாம் வரோம். எங்களை நீங்க சொல்லுவீங்க இம்சை புருஷன். அடுத்த ப்ரோகிராம்ல ஜாம் கல்யாணம் நடக்குது. மனைவியோட வயசு அந்த அளவுக்கு ஆகுது. ஏய், இனிய புருஷனாக இருக்க போறீங்க, அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு பயப்படுறீங்க? இல்ல, படாத பாடலாம் பட்டதை பார்த்ததுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணணுமான்னு யோசிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. நடு ரோட்ல பெண்கள் மட்டும்தான் பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் வித்தியாசமா பாக்குறீங்க. ஏன் பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் பெண்கள் மட்டும்தான் எப்படி பாக்குறோம்? எங்க, அதாவது நான் வந்து புகுந்த வீட்டுக்கு நீங்க வரக்கூடியவங்களை பற்றி பேசுறேன், சரிங்களா? நீங்க மட்டும் எங்க அக்காக்களையும் தங்கச்சிகளையும் பிடிக்கல, அந்த நாத்தனார் ஐயோ தொல்லை, ஐயா அது சரியான தொல்லைங்க, என்னென்ன சொல்றீங்க நீங்க? நாங்க என்னைக்காவது உங்க தங்கச்சிகளையோ உங்க அக்காக்களையோ பிடிக்கலன்னு சொல்லியிருக்கோம். சரி, எப்படி பிடிக்கலன்னு சொல்வீங்க? நாங்க அவருக்கு அழகான பேரை கூட வச்சிருக்கோம். கொழுந்தியான பேர் வச்சு குழந்தையா பார்க்கக்கூடிய மனம் ஆண்களுக்கு இருக்கு. அதனால் குழந்தையான பேரை வச்சு பார்த்துட்டு கொண்டு தங்கச்சி வீட்டை கொண்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த மைக் எடுத்துட்டு மச்சு வச்சு வர்றனே
கிளியோட பறந்து போனாம போயிடுவாங்க, எல்லாம் உஷாரா இருந்துக்க ஐயோ, வேண்டியதுதான். அப்படிலாம் இல்ல நடுவர்களே. நீங்க சொல்லுவீங்க, அது நீங்க சொல்ற மாதிரி நான் அதுக்கான ஒரு நல்ல வரி சொல்லுவேன். வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் பறந்தாலும் கூட நிலா ஒன்றுதான். அது போல இந்த உலகில் எத்தனை பெண்கள் உலா வந்தாலும் எங்களுக்கு சம்சாரம் ஒன்றுதான் நடுவர்களே. அவளை நாங்கள் கூட நீங்கள் எங்களை இம்சை புருஷன் என்று சொன்னாலும் நாங்கள் எங்கள் சம்சாரத்தை இனிய பொண்டாட்டி என்றுதான் சொல்கிறோம் நடுவர்களே. இன்னொன்று, நிறைய பேர் எங்க அக்கா தங்கச்சிங்க அக்காங்களுக்கு கல்யாணம் வாய்ப்பு கேட்டிருக்கேன். என் புருஷன் ஒரே டென்ஷன்ப்பா, சும்மா நினைச்சிட்டே இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யாரை நீங்கள் டென்ஷன் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பென்ஷன் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நடுவர்களே. ஆண்கள் கல்யாணம் பண்ணும்போது ஏப்பா சொல்றது, ஆண்கள் கல்யாணம் பண்ணும்போது நீங்க எல்லாம் கேட்கறாங்க அவங்க கிட்ட, பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணுக்கு பிடிச்சிருக்காதான் பெரும்பாலும் பேசுவாங்க, ஆணுக்கு பிடிச்சிருக்காதான் பேசுறாங்க. சொல்லுங்க, இல்ல. அந்த பொண்ணு சொல்லணும், அவர் என்ன படிக்கிறாரு, என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன பண்றாரு, நல்லா வச்சுப்பாரா அப்படின்ட்டு எத்தனை ரூல்ஸ் போடுறீங்க. ஆண்கள் நாங்க இருந்தா உங்களுக்கு ரூல்ஸ் போடுறோம். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும், என்ன ரூல்ஸ் போடுறோமா? அது காரணம் என்னன்னா, நம்ம விளைச்ச விளையாடு ஒண்ணு இருக்கும்ல, நீங்க உங்க தாத்தாங்க கொள்ளு தாத்தாங்கலாம் பண்ணதுக்கெல்லாம் இப்ப பேரனுக்கு அனுபவிக்க வேண்டியது இருக்கு. வேற என்ன பண்றது? நீங்கள் இத்தனைக்கு பிறகும் நாங்கள் அழாமல் இருந்தோம். அழுகை வராமல் இல்லை நடுவர்களே, அழுகை வராமல் இல்லை, அழுகை வராமல் இல்லை. ஒரு வைராகியம், எவன் முன்னாடியும் என் சம்சாரத்தை அழவைக்க கூடாது என்பதற்காக உங்களை திட்டினாலும் உதைத்தாலும் மெதித்தாலும் 2 நாளுக்கு பிறகு உங்கள் முன்னாடிக்குள் தான் சுத்தி கொண்டிருப்போம். அதுதான் தான் சொல்கிறேன், நாங்கள் இனிய புருஷன்கள் தான் என்று. நண்பர்களே, கரெக்டா இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடிக்குள்ள இருக்க புருஷன் ஞாபகம் வந்துச்சு. அப்பாடா உண்மைதானே அப்படின்ற ஒரு சிரிப்பு வருது. நடுவர்களே, தர்மபுரியில இருந்து அண்ணன் தர்மபுரி தானே அண்ணன் வந்தார். வானத்தில் பறக்குது வெள்ளை புறா. தர்மபுரியிலிருந்து வந்த எங்க அண்ணனுக்கு பறக்குதுங்க மனதில காதல் புறா. வந்தவுடனே என்ன பண்ணாரு தெரியல, 4 பேர் டபடபடபடன்னு தைக்கிட்டாங்க. எங்க ஊருக்கு அவங்க ஊருங்கன்றாங்க. காலையில இருந்து இருக்கோம், வந்ததுல இருந்து நானும் காலையில இருந்து எல்லாம் நினைச்சிருப்பாங்க, உங்கள் கரகோஷத்தினை ஒளியுங்கள் ஒளியுங்கள் ஒளியுங்கள். நான் வாட்டு கத்திட்டு இருக்கேன். அவங்க ஒளியுங்கள் 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 கேட்டிருக்கோமோ என்னமோ. நடுவுல உண்மையா காலையில இருந்து நானு ஒவ்வொருத்தரா ஏதோ அவங்க வராங்க. நம்மளுக்கு எல்லாம் எது நடுவுல பெரிய பரிசு, அவங்க கொடுக்குற கைத்தட்டு தான் மிகப்பெரிய உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா நீங்க தங்க ஆபரணம் கூட வாங்கிப்பீங்க. ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தா நீங்க எத்தனையோ வாங்கிக்கலாம். ஆனால் எத்தனை ரூபாய் கொடுத்தாலும் ஒரு தட்டை மட்டும் வாங்க முடியாது, அது கைத்தட்டு. அதனால்தான் காலையிலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், எங்களை மாறி திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு உங்களுடைய கைத்தட்டு மட்டும்தான். அதனால்தான் காலையிலிருந்து நான் சொல்கிறேன், எங்கள் இங்க வரக்கூடியவர்களுக்கு கைத்தட்டை கொடுத்து உங்களுடைய அன்பளிப்பை தாருங்கள் என்று சொல்கிறோம். நடுரோட்டிலே நேரங்காலங்களில் கொடுத்து எல்லோரும் பேசணும். அதனால அக்கா முடிச்சுக்கிறேன். உங்களுடைய அவசரம் புரியுது. நான் அக்கா மருதாணி கொடிக்காக அடுத்து வெயிட் பண்றாங்க. அடுத்து அவங்களுக்கு அதான் நான் ஸ்டார்டிங்கே சொல்றேன், எப்பயுமே பெண்களுக்கு பெண்களை பாராட்டினா அது கேட்காது. அப்படியேனாலும் கொஞ்சம் மாத்தி தான் கேட்கும். நடுரோட்டிலே நிறைவாக அக்கா நிறைவாக பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக, 6 அறிவு பெற்றது இதற்காக, ஆய்ந்து பார்க்க வேண்டும் அதற்காக, பெருமகள் புரிவும் பெரிதாக. இன்று வருங்காலத்தில் நான் இனிய புருஷனாக ஆக போகிறேன் என்பதை பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக. இறுதியில் வணங்குவதே தமிழ் நரம், வணங்குவது என் இருக்கரம். வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தம்பி ரொம்ப சிறப்பா பேசி முடிச்சாங்க. காலையில இருந்து அவங்க கைத்தட்டல் கேட்டுட்டே இருந்ததுக்கு மொத்தமா இப்ப கைத்தட்டலை கொடுத்துட்டீங்க.
இனிய புருஷனாக இருப்பேன் அப்படின்னு ஒட்டுமொத்த பெண்கள் முன்னாடி அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. வாக்குறுதி கொடுத்துட்டுலாம் இந்த காலத்துல எல்லாம் ஏமாற்ற முடியாது தம்பி. வீடியோ கிளிப்பிங் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. தம்பிக்கு தைரியம் என்னன்னா என் போன்ல தான் எடுக்கிறாங்கக்கா, நான் வேணும்னா அதுக்கு போயெல்லாம் டெலிட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப இனிய புருஷன் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அழகா பேசினாங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஊடலும் சின்ன சின்ன கூடலும் தான் எப்பயுமே ரொம்ப அழகு. சண்டையே வராம இருந்தா அங்கேயும் நிம்மதி இருக்குமா அப்படின்னு கேட்டா வராது. ஒரு சண்டை வரணும், அந்த சண்டைக்குள்ள ஒரு சமாதானம் நடக்கணும், அந்த சமாதானத்துல யாரு விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு போட்டி வரணும். அந்த நேரத்துல எதிர்த்தாப்புல இருக்கிற கணவன் தான் விட்டு கொடுக்கணும், மனைவி தான் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாம விட்டு கொடுத்தலும் அன்பும் எங்க ஜெயிக்குதோ அங்க கணவன் மனைவி வாழ்க்கை ஜெயிக்குது. நிச்சயமாக எந்த சண்டையாக இருந்தாலும் என் மனைவி முந்தானை என்ற அன்பு வலைக்குள் நான் சிக்கி இருப்பேன். ரொம்ப அழகா தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்த நமது தம்பிக்கு மறுபடியும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க என்ன